Hi students, in this video we talking about cookies and sessions. In first topic we see about cookies. In that topic, in introduction, limitation, privacy, types of cookies and manage cookies we talk about in briefly. The next one is sessions topic. With the sessions advantages we will be discuss. First we start about cookie. A cookie is a small text file that contains a small amount of information about a user visiting your website. நம்ம வெப்சைட்டை யார் யூசர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த குக்கி வந்துட்டு எனக்கு செட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இஸ் ஸ்டோர்ட் ஆன் தி சைட் விசிட்டர்ஸ் கம்ப்யூட்டர் பை their browser. விசிட்டர் யூஸ் பண்ணுற சிஸ்டத்துக்கு ப்ரௌசர் மூலியமாக சென்ட் பண்ணும். குக்கி அப்படிங்கிறது ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைல். இட் கண்டைன்ஸ் a small amount of information about who is accessing your website. Then next topic is the cookies store the users computer. இந்த எப்போவுமே குக்கி வந்துட்டு யூசர்ஸ் கம்ப்யூட்டர் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். You can access the cookies to save user preference, customize the data, remember the last visits and keep track of items. இது எல்லாமே குக்கீஸில் நான் இது பண்ணலாம். அதாவது ப்ரிஃபரன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண வெப்சைட்ஸ் அந்த சம்திங் நீங்கள் சர்ச் பண்ண டேட்டாஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி சர்ச் பண்ண டேட்டாஸ் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணுன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு காமிச்சிட்ருக்கும். திஸ் இஸ் யூஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. தென் ப்ரௌசருக்கு போனீங்கன்னா லாஸ்ட் விசிட் டைமை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஆக்சஸை வந்துட்டு அந்த குக்கி வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். Then in the cookies நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம், how do you create a cookie na this is a syntax using the set cookie function. set cookie function மூலிமா நான் குக்கியை செட் பண்ணுறேன். that is in set cookies. Then there is several attributes. The first one is name, value, expire, path, domain, secure and HTTP only. இப்போ இதில் நேம் வந்துட்டு நமக்கு HTTPக்கு செட் பண்ணுற குக்கிக்கு செட் பண்ணுற நேம், வேல்யூ வந்துட்டு அதுக்கு நான் கொடுக்குற என்ன வேல்யூ கொடுக்குறனோ அது, எக்ஸ்பயர்னா எவ்வளோ நேரம் அந்த குக்கீஸ் வந்துட்டு எனேபிளாக இருக்கணும்னு கொடுக்குறது, இந்த பாத் எந்த பாத்தில் செட் பண்ணியிருக்கோம், டொமைனா என்ன டொமைன், தட் இஸ் யாஹூ, கூகுள் அந்த மாதிரி என்ன டொமைனில் இது பண்ணியிருக்கோம், செக்யூரிட்டி அண்ட் ஹெச்டிபி ஒன்லி. ஹெச்டிடிபியில் மட்டும் அதாவது ப்ரௌசர் ஸ்க்ரீனில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. தட் இஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற பேராமீட்டர்ஸ் இட்ஸ் வெரி வெரி எசென்சியல். அதர்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல், கொடுக்கலாம் கொடுக்காமலையும் இருக்கலாம். இட் வில் டேக்கன் தட். தென் கிரியேட்டிங் குக்கீஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் குக்கி, இதில் வந்துட்டு யூசர் ஐடி அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்க வேரியபிள் நேமு, அந்த வேரியபிளுக்கு நான் கொடுத்துருக்க வேல்யூ 1008 அண்ட் இவ்வளோ டைம் வந்துட்டு இந்த டைம் சீக்வன்ஸில் எக்ஸ்பிரேஷன் ஆகணும். 3600 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய குக்கி வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகணும். தட்ஸ் an எக்ஸாம்பிள். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்த ஸ்லைடு தான். இதில் பார்த்தீங்க PHP குக்கி நேம் வந்துட்டு யூசர், அகமத் அப்படிங்கிறது வேல்யூ. அந்த செட் குக்கியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்கி நேமு அந்த வேரியபிள் நேம் அதை நான் ஆட் பண்ணுறேன், அதில் இருக்கிற அந்த வேல்யூ ஆட் பண்ணுறேன். தென் டைம் வந்துட்டு 30 செகண்ட்ஸில் எலாப்ஸ் பண்ணுறேன். இந்த டைம் வேல்யூவில் எனக்கு குக்கி எனேபிளாக இருக்கணும்னு கொடுக்குறேன். இந்த டைமில் இவ்வளோ செகண்ட்ஸ் இன் ஒன் டேயில், ஒரு டேக்குள்ளே இவ்வளோதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு இந்த செகண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் ஏ கமெண்டில் கொடுத்துருக்காங்க, ஒன் டேக்குள்ளே முடியணும். இதை வந்துட்டு PHP ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே அந்த PHP கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன்னா குக்கியாக செட் பண்ணிடுறேன். தென் குக்கியாக செட் பண்ணிடுறோம். இந்த HTML அப்படிங்கிற அந்த டேக்லக்குள்ளே பாடி டேக்கில் இந்த குக்கீஸை வந்துட்டு செட் பண்ணுறேன். நான் குக்கீஸ் இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ண குக்கீஸை வந்துட்டு உள்ளே செட் பண்ணுறேன். குக்கி நேம் என்னவோ அந்த வேரியபிள் நேமில். தென் எக்கோ ஸ்டேட்மெண்ட் என்ன வேணும், குக்கி வந்துட்டு நேம்டு ஆல்ரெடி சொல்லி வரும். இந்த இது வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப இந்த குக்கியோட நேம் அஹமத் இஸ் நாட் செட் அப்படிங்கிற மாதிரி உனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா குக்கியோட நேமோட உள்ளே செட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்துட்டு எனக்கு இது. தென் இது வந்துட்டு இன் ப்ரீவியஸ் ஸ்லைட் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த குக்கி கிரியேஷன் அண்ட் ரிட்ரீவலில் கொடுத்துருக்கேன். ஃபாலோயிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட நேம் வந்துட்டு அகமத், வந்துட்டு 30 days 1 டேக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
இட் வில் பி எக்ஸ்பயர் ஆஃப்டர் 30 days. இந்த குக்கி வந்துட்டு ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும்னு நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்னுடைய குளோபல் வேரியபிள் வந்துட்டு ஸ்ட்ரிங் சிம்பிள் கொடுத்து இந்த வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஸ் த இசெட் ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் தி குக்கி செட். இந்த இசெட் ஃபங்க்ஷன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கி வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இசெட் ஃபங்க்ஷன் இங்கே வந்துட்டு குக்கி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு PHP செஷனில் PHP கண்டெய்னருக்குள்ளே குக்கியை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் க்ரியேட் பண்ணியிருக்க குக்கியை இந்த இசெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே செட் பண்ணுறோம், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெலிட் குக்கி. நான் க்ரியேட் பண்ண குக்கியை டெலிட் பண்ணுறதுக்கான கமெண்ட் செட் குக்கி. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் வேல்யூ கொடுக்காம டைம் எலாப்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த நான் யூசர்னு க்ரியேட் பண்ண குக்கியை நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே குக்கி யூசர் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இதுதான் வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பைரேஷன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா குக்கீஸோட யூசர் வந்துட்டு டெலிட் ஆயிரும். ஏன்னா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரேட் முடிஞ்ச உடனே டெலிட் ஆயிரும். செட் த எக்ஸ்பைரேஷன் டேட் டு 1 hour ago, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அப்படின்னா அந்த பீரியட், அதாவது எவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பைரிங் டைம் கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குக்கி வந்துட்டு எனக்கு டெலிட் ஆயிரும். PHP செஷன்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க டாபிக். இங்கே வந்துட்டு நான் இதை ஓப்பன் இது அப்ளிகேஷனில் நான் என்னோடய செஷனை ஓப்பன் பண்ணுறேன், என்ன சம் சேஞ்சஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு செஷனில் நான் க்ரியேட் பண்ணிட்டே வருவேன். இப்போ நார்மலாக நம்ம ஒரு குக்கிக்குள்ளே அந்த ஒரு அப்ளிகேஷன் நான் உள்ளே க்ரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலிமா நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த செஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எப்போ அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட சிஸ்டம்க்கு நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் இன்டர்நெட்டில் வந்துட்டு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெப் சர்வரில் டினோட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா HTTP அட்ரஸை வந்துட்டு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இதில். ஆனால் பட் ஆன் தி இன்டர்நெட் தேர் இஸ் ஒன் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகுனா வெப் சர்வரில் நான் இது கொடுக்குறப்ப HTTP அட்ரஸ் வந்துட்டு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ்க்கு வராது அப்படிங்கிறது இது ஒன்று ஒரு ப்ராப்ளம் இதில் நெட் ஆக்சஸ் பண்ணுறப்ப வரும். The next one is PHP sessions. அதில் பார்த்தோம் அந்த செஷன்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம செஷன் வேரியபிள்ஸை யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். நான் சொன்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் பை சார்ட்டிங் யூசர் இன்ஃபர்மேஷன் டு பி யூஸ்ட் அக்ராஸ் மல்டிபிள் பேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணுறத PHP செஷன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஏதாவது யூசர் நேமு நான் என்ன கலரோ அந்த மாதிரி கலரை ஆக்சஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் டிஃப்ளை பண்ணுறோம். பை டிஃபால்ட் செஷன் வேரியபிள்ஸ் லாஸ்ட் அன்டில் தி யூசர் க்ளோசஸ் தி ப்ரௌசர். செஷன் வேரியபிள் எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்துட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் டிஃபால்ட்டாக செஷன் வேரியபிள் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். PHP செஷன் அது செஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஷார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். செஷன் வேரியபிள் எப்படி செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளாக தான் அசஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் சிம்பிள் அண்டர்ஸ்கோர் தென் செஷன் அப்படிங்கிற நேமுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செஷன் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் PHP கண்டென்ட்குள்ளே. தென் டாக்குமெண்ட் HTML பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஷன் வேரியபிள் மூலிமா ஃபேவரட் கலர் நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். செஷனில் வந்துட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு கேட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன ஃபேவரட் அனிமல் வந்துட்டு கேட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இந்த செஷன் வந்துட்டு வேலிடாக இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஃபேவரட் அந்த கலர் அந்த PHP பேஜினுடைய கலர் வந்துட்டு என்ன இருக்கணும் ஃபேவரட் கலர் அந்த செஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்கும். செஷன் வந்துட்டு வேரியபிள்ஸில் செட் பண்ணி வச்சுருக்க மாதிரி அதை டிஸ்பிளே பண்ணும். இந்த செஷன் வந்துட்டு எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செஷன் அன்செட் ஆர் செஷன் டெஸ்ட்ராய் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி செஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறோம். இதில் செஷன் ஷார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த செஷனுக்கான வேரியபிள் வந்துட்டு நான் இங்கே கீழே கொடுத்துருந்தேன் HTML பேஜில் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் ஃபேவரட் கலர் அண்ட் ஃபேவரட் அனிமல் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ அந்த செஷன்ஸை வந்துட்டு நான் அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு செஷன் அன்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் செஷன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செஷன் அன்செட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் PHP இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபைலுக்குள்ளே அதாவது இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் என்னென்ன செஷன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அதை எல்லாம் அன்செட் பண்ணணும். அதாவது செஷன் வேரியபிள்ஸை ரிமூவ் ஆல் செஷன் வேரியபிள்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் அன்செட் பண்ணும், அதாவது ரிமூவ் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செஷன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது செஷனை டெஸ்ட்ராய் பண்ணும்.
இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது செஷனுடைய வேரியபிளை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்துட்டு செஷனையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். தட் இஸ் அன் செஷன் டெஸ்ட்ராய். தென் குக்கிக்கும் செஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, குக்கி வந்துட்டு இட்ஸ் ஸ்டோர்ட் அ ப்ரௌசர் ஆஸ் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட். குக்கி வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்டோர் ஆகிருக்கும். செஷன் ஆல்வேஸ் ஸ்டோர் இன் அ சர்வர் சைட். இது வந்துட்டு ப்ரௌசர் சைட். குக்கீஸ் இன் ப்ரௌசர் சைட், செஷன்ஸ் இன் அ சர்வர் சைட் ப்ரோக்ராம். தென் குக்கி வந்துட்டு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் அதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். செஷன்ஸில் வந்துட்டு ஸ்டோர்ட் அண்ட் அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இது லெஸ் செக்யூர், திஸ் இஸ் அ செஷன் இன் அ மோர் செக்யூர். Thank you guys.